ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் நானும் அன்னதானம் டீம்ல தான் இருந்தேன். வந்து இந்த இயர் வந்து கார்லண்ட் டீமுக்கு வர சொல்லி ஒரு பிராப்தம் கிடைச்சிருக்கு. வந்துட்டு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்துட்டு கார்லண்ட் டீம்ல. இதுவும் ஹாப்பியா இருந்தது. வந்து சாந்திகா எங்களோட வந்து பயங்கரமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்து புஷ்பாபிஷேகம் அந்த பெரிய ஈவெண்ட்டுக்கு வந்துட்டு நான் சாந்திகா எல்லாரும் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. வந்துட்டு எல்லாரும் அந்த அந்த இவங்க நம்ம சேதுசாமி அம்மா அந்த அவங்க குருசாமியோட அம்மா அவங்க அப்புறம் எல்லாம் நிறைய லேடிஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண வந்தாங்க. வந்துட்டு லாவண்யா எனக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி பயங்கர கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. வந்துட்டு சாந்திகா தான் கால் பண்ணி ஒரு கால் பண்ணேன் அவங்களுக்கு. ஏன்டா ஒன்றும் இது பண்ணாத வரேன் நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணதுல இருந்து எனக்கு பூ வந்து ஆர்டர் பண்ணதுல இருந்து காசு போல அத்தனை பஞ்சஸ் அன்னைக்கு வந்துட்டு 40 பஞ்சஸ்க்கு மேல வந்துட்டு அது வந்துட்டு பக்கெட் அவ்வளோ நான் போறதுக்கு முன்னாலேயே அவங்க ஆர்டர் பண்ணி அவ்வளோத்தையும் எடுத்துட்டு இன்னைக்கு அவ்வளோ ஹெவியான அவ்வளோ இது வந்துட்டு அன்னைக்கு வந்துட்டு அவங்க ஃபுல்லா லோட் பண்ணி எடுத்து அன்னைக்கு ஃபுல்லா இருந்தாங்க. வந்து நெக்ஸ்ட் டே அன்னைக்கு நைட்டு அவ்வளோ அன்னைக்கு வெதர் வந்து அவ்வளோ பேடா இருந்தது. வந்து ஃபுல்லா நைட் இருந்து 1 மணி நாங்க அங்க 1:30 இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா டெக்கரேஷன்லாம் முடிச்சு நெக்ஸ்ட் டே காலையில வரணும் அப்படின்ட்டு ஒரு 6:30க்கு வரணும் அப்படின்னு இருக்கோம். 6:30க்கு வரலாம் அப்படின்னு 6:15 வந்துட்டு நான் வந்துட்டு நீ வந்துட்டியா அப்படின்னு கால் பண்ணாங்க எனக்கு. வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா அன்னைக்கு ஃபுல்லா என்னோட அவங்களும் இருந்தாங்க. வந்துட்டு அந்த ஈவன் அப்புறம் திரும்ப இந்த பூஜைக்கு வந்துட்டு டேம்பாக்கு மாலை கட்டணும்னு நானும் லாவண்யாவும் கூப்பிட்டு இருந்தோம். வந்துட்டு உடனே வந்து நாங்க ஒரு மாலை கட்டுவோம் 4 மாலை கட்டி முடிச்சிருவாங்க. அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு பயங்கர டெடிகேஷன் அவங்களும் வந்துட்டு. ஆஃபர் லெட்டர் வந்து சொல்லவே இல்லையா? ஆமா எங்களுக்கு இன்னொரு இதுல இருந்தெல்லாம் ஆஃபர் லெட்டர்லாம் வந்துச்சு. நாங்க வந்து எங்களோட உடல் உயிர் இது எல்லாமே வந்து ஆயுசாக்கு மட்டும்தான் நாங்க வரலான்னு ரிஜெக்ட் பண்ணிட்டேன். யாரும் கூட நல்லா பண்றீங்க நல்லா பண்றீங்க. ஆமா ஆமா எங்களுக்கு ஜப்பான்ல ஜாக்கி தான் கொடுத்தாங்க. என்ன டீடைல் என்ன ஆஃபர் லெட்டர் சொல்ல என்னன்னு சொல்ற டீடைல்ஸ் அத பப்ளிக்கா சொல்ல வேண்டாம். வேற வீடியோ வேற எடுத்துட்டு இருக்கோம். இல்ல கடையில எல்லாம் பார்த்துட்டு என்ன ரொம்ப நல்லா இருக்கு நீங்க பண்றதுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து அன்னதானம் டீம்ல ஆசியா இருந்தாச்சு. இந்த வாட்டி புஷ்பா இதுல இருந்தாச்சு. வந்து கார்லண்ட் டீம்ல இருந்தாச்சு. நெக்ஸ்ட் இயர் எந்த டீம்ல நீ கூப்பிடுறீங்களோ வந்துடுறேன் நானும். வந்துட்டு மீடியா டீமுக்கு வேணுமா இல்ல கமிட்டி விடாது கமிட்டி விடாது எல்லாத்துலயும் இருப்போம். வந்துட்டு பழனி மாதிரியே இருக்கணும்ன்றாங்க எல்லாத்துலயும். இல்ல பழனிசாமி இன்னும் ஒரு இல்லாத டீம் வந்து நித்திசாமியோட அந்த இதுலதான் இல்ல ட்ரம்ஸ் அடிக்கிட்டு பண்றதுக்கு வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா அவர் விட மாட்டேங்கிறாரு. விஜய் சாமி வர வச்சிட்டாங்க. பழனிசாமி இல்லாத டீம் தான் போவீங்களா? ரெண்டு பேரும் இருக்கக்கூடாது. அவர் ஒரு டீம்ல இருக்கட்டும் நான் ஒரு டீம்ல இருந்துக்கிறேன். எல்லா லேடிஸும் வந்துட்டு அந்த ஒவ்வொரு பூஜைக்கும் சரி வந்துட்டு காலையில அவ்வளோ வெதர் பேடா இருக்கும்போது கூட வந்துட்டு 3 o'clock அன்னைக்கு வந்துட்டு ஜெயந்தி அன்னைக்கு இந்த 40 நாளா அவங்க தூங்கிருப்பாங்களான்னு தெரியல. வந்துட்டு ஒவ்வொரு அந்த பிளானிங் வந்து இந்த இது முடியறதுக்குள்ளார சண்டே முடியும் பூஜை வந்துட்டு அதுக்கு முன்னால சாட்டர்டேவே நெக்ஸ்ட் வீக் பூஜைக்கு வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிடணும். வந்துட்டு என்ன மெனு அப்படின்னு போடுறதுல இருந்து அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ இது வந்துட்டு பிரியா ஜெயந்தி அவங்க 2 பேரும் 41 days வந்துட்டு சுத்தி எல்லாரும் பயங்கரமா இது பண்ணி வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்துட்டு ஜெயந்தி இது பிருந்தாவுக்கு வந்து ஒரு சிலையே வைக்கணும். வந்து அவங்களுக்கு வந்துட்டு எல்லா டீம்லயும் அவங்களும் வந்து அன்னதானம் டீம் கார்லண்ட் டீம்ல எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. வந்து கிளீனிங் டீம் அது மாதிரி பயங்கரமா எல்லாம் வீட்டு பூஜை அவங்க அதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா இது பண்ணாங்க. ஐ திங்க் ஹோப் அவங்க வந்து நேற்று பயங்கரமா ரெஸ்ட் எடுத்திருப்பாங்க நினைக்கிறேன். 5 பேர் வெளியில போனதுனால வந்து அதனால அவங்க எல்லாரும் வந்து கிளீனிங் டீம் பிருந்தாவை சொல்லிட்டேன். பிருந்தானா கிளீனிங் டீம் அப்புறம் தீனாசாமி வந்து சொல்லிதான் வந்துட்டு அத்யா வந்து தாயானவன் அந்த பாட்டு பாடும்போது வந்து பாடா நமக்கு சான்ஸ் கொடுத்து வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்துட்டு அது ஏதோ அவளோட சாங் மாதிரியே அவ வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்ப வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன சொல்றது ரொம்ப பிளஸ்டா இருக்கும் எனக்கு. ஒவ்வொரு வாட்டியும் அவங்க பாடும்போது தாயானவன் அப்படின்னு பாடுவா. வந்துட்டு ஓகே நம்ம இல்லைன்னா கூட தாயானவன் சொல்லிட்டு ஐயப்பாவை பாடுறீங்க நீ வந்து நல்லனா கூட உன்னை பாத்துக்குவாரு தாய் மாதிரி இருந்தோன்னே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பயங்கர ஃபீல் ஆகும். அது வந்துட்டு அவ வந்து ஒரு நாள் சொன்னா வந்துட்டு
நான் வந்து ஃபீல் லைக் என்னோட பேபி வந்துட்டு நான் வந்து இது லல்லபி சாங் பாடுறேன். நான் வந்துட்டு நீங்க பார்த்து அப்படின்னு ஒவ்வொரு வாட்டியும் அதை ஃபீல் பண்ணி பாடுறேன். நான் இப்போ வந்துட்டு ஹரிசாமி சொல்லியிருப்பாங்களாட்டா இருக்குது வந்துட்டு அவங்கள பார்த்து ஹரியோட சஞ்சய் சாமியோட ரொம்ப அவங்க இதானதுனால வந்து அவளோட எல்லா பூஜைக்கும் போய் வந்துட்டு இன்னைக்கு அங்க பிரதர்ஷனம் வந்து அவளுக்கு அவ்வளோ ஆசை வந்துட்டு வந்து ஃபுல்லா பிளான் பண்ணி ஒரு 1 வீக்கா வந்து கீழே என்னோட தூங்கி வந்து அந்த மாதிரி விரதம் இது பண்ணு அப்படின்னு சொன்னதுனால வந்து இது பண்ணா வந்து ஓகே அந்த ப்ராப்ளம் இந்த வாட்டி இல்ல சரி உனக்கு பார்க்கலாம் வேற ஏதாவது பண்ணிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் அப்செட். ஓகே இப்போ வந்து இல்ல நித்திசாமி தான் வந்துட்டு நம்ம ஆயிஷாவோட கருப்பசாமி மாதிரி நான் சொல்லுவேன். கருப்பசாமி வந்து காவல் தெய்வம் அந்த மாதிரி வந்துட்டு சீரியஸா ஒவ்வொரு லாஸ்ட் இயர்ல வந்து ஒவ்வொரு படுக்கும் சரி வந்துட்டு அத்தனை பூஜைக்கும் ஒவ்வொரு பூஜைக்கும் சரி ஃபர்ஸ்ட் நாளும் போய் அவ்வளோ ப்ரீ ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு அதுல இருந்து சரி மீடியா டீம் ஒர்க் இதா இருக்குதா அண்ணதான் எல்லாருக்கும் மேக் ஷுர் அவர் வந்துட்டு சாப்பிட்டுருக்கணும். அவருக்கு வந்துட்டு எல்லாரும் சாப்பாடு மட்டும் இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா அடுத்த நாள் உடனே கால் வந்துடும் வந்துட்டு எல்லாருக்கும் எனக்கு மட்டும் தான் பண்றேன் எல்லாருக்கும் பண்ணுவாரு. அது வந்துட்டு வந்து ஜெயந்தி இந்த மாதிரி தான் வந்து 2 பேரும் வந்து காட் வந்து அவங்க வந்து பயங்கரமா பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்துட்டு வந்து எல்லாரையும் வந்து தேங்க்யூ நிதிசாமி. அப்புறம் நம்ம குருசாமி விஜயன் சாமி எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி பூஜை. நம்ம எல்லாரும் கூட அப்பப்போ ஏதாவது எல்லா ஒர்க்லயும் ஏதோ டயர்ட் ஆகும் ஏதோ ஒரு பார்ஷியாலிட்டி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஆரம்பிச்சாருன்னா அந்த 3 hours எல்லா வீட்டுக்கும் ஒரே மாதிரி வந்துட்டு அந்த பூஜை பண்றது அந்த வைப்ரேஷன் கொண்டு வர்றது அதெல்லாம் விஜயன் சாமி பெரிய குருசாமி அவரு எல்லாரும் பண்றாங்க. வந்துட்டு என்ன உடம்பு சரியில்லைன்னா கூட அத்தனை எல்லாரும் எத்தனை இது போட்டிருப்போம்னு தெரியாது. இந்த இதுல வந்து இந்த 40 days டைம்லாம் போட்டிருப்போம் தெரியாது, பெயின் கில்லர் போட்டிருப்போம்னு தெரியாது. வந்துட்டு அதான் ஒரு வாட்டி கூட ஃபர்ஸ்ட் நாள் நைட்டு போய் தூங்கும் போது அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சு போய் இது பண்ணும்போது வந்து பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. வந்துட்டு அடுத்த நாள் காலையில வந்துட்டு போயிடணும் அப்படின்னு அந்த இதுல வந்து போயிடுவோம். வந்துட்டு நம்ம அந்த என்ன சொல்றது எவ்வளவு பெயின் இருந்தாலும் சரி ஏதோ ஒரு டோபமைன் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். ரைட் எல்லாரையும் பார்க்கும்போது வந்து எல்லாரோடையும் நம்ம இருக்கும்போது வந்து அந்த ஹாப்பி ஹார்மோன் வந்து இருக்கிறதுனால மேக் ஷுர் வந்துட்டு என்ன சொல்றது இன்னும் நம்ம போய் இப்போ பிளட் ஒர்க் ஏதாவது பண்ணி பாக்குறோம் அப்படின்னாக்க கண்டிப்பா எதுவும் வேற ஏதாவது நமக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தா கூட எல்லாம் போயிருக்கும். பிபி இருந்தா கூட என்ன இருந்தா கூட நம்ம போயிருக்கும் நான் பிலீவ் பண்றேன். அதை வந்துட்டு எல்லாரோடையும் இது இருக்கிறதுனால ஹாப்பியா இருக்கிறதுனால So, Nidhi Swami.